அனைவருக்கும் வணக்கம். கதறி அழும் சேகர்பாபு திட்டங்கள் முடக்கம். இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். செந்தில் பாலாஜி மேலும் ஒரு லெட்ரு காவல்துறைக்கு அனுப்பியிருக்காரு. ரொம்ப ஃபன்னியான லெட்ரு. இதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே ஏவா வேலுவை எப்போ கைது பண்ணுவாங்க, ஏவா வேலு இன்னைக்கு கைதாக போகிறாரு, விசாரணை 2 மணி நேரம் தொடர்ந்து போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் பயங்கரமாக உருட்டிட்டு இருக்காங்க. ஜூலை 28 வரைக்கும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு காவல் காப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. கீழே ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். கமெண்ட்டை தள்ளி விட்டீங்கன்னா அந்த இடத்துல ஹைப்பை கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு இந்த யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணோம். இப்போ வீடியோக்குள்ளே போவோம்னா முதல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை பேசுவோம். பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களுடைய நடிப்பில் இறுதியாக உருவான படம் ஜனநாயகன். அந்த படம் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி நம்மளுடைய தமிழ்நாட்டில் வெளிவருது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். கிட்டத்தட்ட 6 மாதம் காத்திருந்த நம்மளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா டிக்கெட் முன்பதிவு கொடுக்குறதா இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாரும் புக் பண்ணிடுங்க. ஏன்னா தேட்டர் நம்பி வழியே போகுது. எல்லாரும் அந்த சிக்மா படம் தள்ளி போகும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்மா படம் 31 வருது. இது 23-24 ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே தேட்டர்களில் நிற்காமல் ஓடிட்டே இருக்கக்கூடிய படம். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களின் இறுதி படம் அப்படின்றனால அதிக அளவு வசூல் எதிர்பார்க்கப்படுற ஒரு படமாக இருக்கிறனால சிக்மா படத்துக்கு அதை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை தள்ளி வைக்கலான்ற முடிவில் இருக்காங்க. இறுதியான முடிவு வந்தோடனே நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்னன்னா ஏவா வேலு இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட மிக முக்கியமாக விசாரணை போயிட்டு இருக்கு. என்ன விசாரணை அப்படின்னா சில தகவல்கள் வெளியே வந்திருக்கு. அவர்கிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் எழுத்துப்பூர்வமாகவும் வாக்குமூலமாகவும் வீடியோவாகவும் கேள்விகளை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். இதில் பார்த்தீங்கன்னா இவர் முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்றாரா? அந்த 3.23 லட்சம் என்ன ஆச்சு? 3,23 லட்சம் சாலை போடாமலே இப்படி நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற பதில். இது எல்லாத்துக்கும் பின்னால அவர் நீதிமன்றத்தின் பின்னால ஒளிஞ்சிருக்கார் அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு அவர் கையில் முன்ஜாமீன் அப்படின்ற ஒன்றும் இடைக்கால தடையும் வாங்கியிருக்காரு கைதுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் அவர் கைது பண்ணணும் அப்படின்னா முடியாது. 28 வரைக்கும் அவர் விசாரணைக்கு நல்ல முறையில் ஒத்துழைத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்டதற்கு சரியான பதில் சொன்னதின் அடிப்படையில் 28 வரைக்கும் அவரை தொட முடியாது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஆனால் சில ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு கைது பண்ணிடுவாங்க, உடனே இந்த தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்றதுலாம் வருது. அது தப்பு, முழுவதும் தப்பு. 28 வரைக்கும் அவரை தொட முடியாது. அதுக்கப்புறம் பெரிய ரிவீட்டாக நம்மளுடைய முதல்வர் வைக்கிறதா இருக்காரு. ஏகப்பட்ட வழக்குகள் ஒரே டைமில் போட்டு குண்டர் பாய்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு வருவோம். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை கேட்டுட்டே இருக்கீங்க. செந்தில் பாலாஜி கைது பண்ண மாட்டேன்றாங்களே, அதிகப்படியான வழக்குகள் பதிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு மதுரையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் வெளியில வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் லெட்டரை சொல்லிடுறேன். என்னன்னா ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இன்னைக்கு மறைமுகமா பார்த்தீங்கன்னா வெளியில ரிலீஸ் ஆகல, குறிப்பிட்ட பத்திரிகையில மட்டும் வந்திருக்கு அவர் லெட்டரோட விவரம். நான் வருவேன், ஆனால் என்னை நீங்கள் கைதெல்லாம் பண்ணிக்கக்கூடாது. நான் வந்த உடனே நீங்கள் என்னைட்ட சும்மா சில கேள்விகளை கேட்டுட்டு உடனடியாக என்னோட அட்வொகேட்டோட என்னை வீட்டுக்கு அமுச்சு விட்றணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு காவல்துறையிட்ட. இதை பிரித்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டாங்க காவல்துறையினர். என்னையா அது, என்ன லெட்ரு, எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சில விசாரணைகள்லாம் வரும்போது இவரோட லெட்டரோட பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழக காவல்துறை எப்போவுமே சிறப்பு அப்படின்றதுல மாற்றமே கிடையாது. என்னன்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக அவர் மேலே நிறைய எஃப்ஐஆர்ஸ் இருக்குது அப்படின்றது இப்போ தான் செந்தில் பாலாஜிக்கே தெரியுது. ஒரு சில விஷயங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குதிரை பேர வழக்கில் எஃப்ஐஆர் என் பேரில் இல்லை, நீங்கள் எப்படி என்னை கைது பண்ணலான்னு ரொம்ப வீராப்பாக பேசினார். அப்புறம் வீராப்பாக பேசிட்டு போய் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்தார். இன்றைக்கி முன்ஜாமீன் கையில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆஜர் கூட ஆகாமல் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும் அவரும் அசோக்குமாரும் பார்த்தீங்கன்னா போடாமல் ரொம்ப கெத்தா இருக்காங்க. ஆனால் இது நீதிமன்ற அவமதிப்பில் வரும். முதல்ல நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்தும் இன்னும் ஷூரிட்டி நிப்பாட்டாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடாமல் இவ்வளோ விஷயங்களை இவர் பெண்டிங் வச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி முன்ஜாமீன் இன்னும் நீதிமன்றம் ரத்து பண்ணாமல் இருக்குது? இப்போ நார்மலான ஒரு மனுஷனுக்கு நீதிமன்றம் முன்ஜாமீனோ இல்லை ஜாமீனோ கொடுத்துருச்சுன்னா அவங்க ஷூரிட்டி நிப்பாட்டணும், உள்ளே போயிட்டு அவங்க நிபந்தனையின் அடிப்படையில் கையெழுத்து போடணும். இதுதான் நியாயம். ஆனால் ஏன் இவர் விஷயத்தில் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு பெரிய முற்றுப்புள்ளியும் வரப்போகுது. முன்ஜாமீன் ரத்தும் பண்ண போகிறாங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்றது மேலும் விலக போகுது. ரைட்டா? இந்த ஒரு நிலையில் இப்போ காவல்துறை நிலையத்துக்கு இவர் வந்தார் அப்படின்னா கையெழுத்து போடுறதுக்கு மறைமுகமாக போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? அப்பா தம்பி நீங்கள் வாங்க செந்தில், நீங்கள் குதிரை பேரத்துக்கு முன்ஜாமீன் வாங்கியிருக்கீங்க, ஆனால் இது வேற வழக்கு,
இது நிறைய அவங்க பேர்லலாம் இருக்குப்பா, இதுலேருந்து ஏதாவது ஒன்று நாங்கள் தேர்ந்தெடுத்து உன் மேலே வழக்கு போட்டுருவோம், அப்படியே தூக்கி உன்னை உள்ளேயும் போட்டுருவோன்னு சொல்லிட்டு காவல்துறையினர் மிகப்பெரிய அளவில் மிரட்டி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் இவர் வரமாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு அவருடைய அட்வொகேட்ஸான சில பேர் வந்து தெரிவிக்கிறாங்க. பார்ப்போம், எப்படியும் பூனைக்குட்டி வெளியில் வந்து தானே ஆகணும், பசிக்கும்ல அப்படின்னு சொல்லலாம். அதனால் அடுத்தடுத்து கடந்துக்கிட்டே போயிடுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தலைமையில் பாரம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. சீக்கிரமாக வேலை முடிய போகுது அப்படின்றது உண்மை. அதனால் அப்படியே கடந்து வச்சுட்டு இப்போ முக்கியமாக பேச வந்தது இந்த மதுரை விஷயத்தை பற்றி. ஏன்னா இன்னைக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை இன்னைக்கு நம்ம காவல்துறையினர் திரட்டி எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த ஒரு வகையில் உசிலம்பட்டி எம்எல்ஏ விஜய் அவர்கள்ட்ட இதே திமுகவை சேர்ந்த சில பேர் வந்து குதிரை பேர் அடிப்படையில் பேசினா ஆடியோ ஒன்று அவங்க கையில் கிடச்சிருச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திருநாவுக்கரசு யூடியூபர் கிட்டத்தட்ட 9 பேருக்கு மேலே உள்ளே இருக்காங்க. நேற்று ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மித்த ஊர்களுக்கெல்லாம் வந்து 35 கோடியிலேருந்து 50 கோடி தான் பேசினாங்க. மதுரையில் மட்டும் பாருங்களேன் 80 கோடி பேசியிருக்காங்க. தனியார் ஹோட்டலில் வச்சு ஒரு ஆளுக்கு 80 கோடி ரூபா தரோம், சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர போகிறோம், நீங்கள் லைட்டாக அப்படி கையை மட்டும் தூக்கிட்டா போதும், இந்தாங்க லம்பா 80 கோடியை வாங்கிட்டு போயிருங்க, உங்களை பதவியிலேருந்தெல்லாம் நீக்க முடியாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்படிலாம் தூக்கிட மாட்டாங்க. அப்படி ஒருவேளை உங்களை தூக்குறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக உங்களுக்கு திமுக வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆசை வார்த்தைகளை கூறியிருக்காங்க. உடனடியாக நம்மளுடைய உசிலம்பட்டி தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ என்ன பண்ணிட்டாப்புல, போடுற ஆடியோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு ரிலீஸும் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் நம்மளுடைய முதல்வர் காருக்கு ஏற்கனவே போயிருச்சு. உங்ககிட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் காவல்துறையிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர் சொன்ன ஒரே வார்த்தையின் அடிப்படையில் முடிச்சிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா கணேசன் அப்படின்ற ஒருத்தரை தூக்கியிருக்காங்க. முழுக்க முழுக்க இவர் வந்து செந்தில் பாலாஜி சொல்லி தான் வந்து விஷயம் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு மித்த 3 பேரை காட்டிலும் கணேசன் அப்படின்றவர் அடிதாங்காமல் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோதான், ஆதாரம் கிடச்சிருச்சு, நீ சித்தப்பாவா ஒன்றுமே பண்ண முடியாது, செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே போடுறது தான் வேலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம சேகர் பாபுக்கு வருவோம். ரொம்ப கதறிக்கிட்டு இருக்கிறாப்புல இன்னைக்கு காலையிலேருந்து. தமிழக வெற்றி கழக ஆட்சி அப்படின்றது சென்னை மாநகராட்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா மற்றும் சேகர்பாபு அவர்களுடைய சேர்ந்து ஒரு 200-300 கோடி ரூபா ப்ராஜெக்டை நம்மளுடைய தமிழக அரசான நம்மளுடைய முதல்வர் அவருடைய அரசு நிப்பாட்டி விட்டுருச்சு. அவங்க கொடுத்திருந்த டெண்டரு, இந்த மழைநீர் வடிகாலுக்கான கோரப்பட்ட டெண்டரு, ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் கட்டுவதற்கான கொடுத்துருக்கிற டெண்டரு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னும் போது சின்ன சின்ன மாநகராட்சிக்குள்ளே இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரம்பூருக்கு போயிருப்பாரு. அங்கே சில விஷயங்கள் செய்கிறதுக்காக கிட்டத்தட்ட 38 கோடி டெண்டர் விட்டுருக்காங்க. இவ்வளோ விஷயங்களில் மாநகராட்சி சார்பாகவும் மாநகராட்சி காவல் ஆணைய சார்பாகவும் மாநகராட்சி மேயர் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டெண்டர் அப்படின்றத கோருவாங்க. அந்த உள்ளாட்சிக்குள்ளேயே இருக்கிற சில விஷயங்களை செய்வாங்க. அந்த விஷயத்தை நம்மளுடைய தமிழக அரசு முட்டுக்கட்டை போடுது, இது தப்பான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு யார் மேயர் கொடுக்க வேண்டிய குரலை துறைமுக எம்எல்ஏ சேகர்பாபு கொடுத்துருக்குறாப்புல. ஏன்னா இங்கே மிகப்பெரிய லம்பான அமௌண்ட்டு சேகர்பாபு அக்கௌண்ட்டுக்கும் போயிருக்கு, அங்கே இருக்கிற மிகப்பெரிய அக்கௌண்ட்டு மேயர் பிரியா அக்கௌண்ட்டுக்கும் போயிருக்கு அப்படின்னு சென்னை வாசிகள் பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்ட திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றப்படலை. ஏன்னா இந்த அம்மாவே பார்த்தீங்கன்னா சாக்கடையில் கொசு வலையை வச்சு முன்னதானே, இது என்னத்த மக்களுக்கு பண்ணி கிழிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மேயர் விஷயத்தில் கிளம்பிக்கிட்டே வருது. சும்மாவே பெரிய மண்டகணம். இன்ன வரைக்கும் மரியாதை நிமித்தமாக கூட நம்ம சிஎம் போய் சந்திக்கலை. இன்னைக்கு அவங்களுடைய விஷயத்த கூட எம்எல்ஏ விட்டு பேச விடுது, என்னடா அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் சென்னையில் காமெடியாகவே போயிட்டு இருக்கு. அது ரொம்ப பொறுத்திருந்து சேகர்பாபு பொங்கிட்டாப்ல. இன்னைக்கு உடனடியாக நம்ம வந்து கண்டனம் தெரிவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னும் 4 நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா சேகர்பாபு, KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி ஆட்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாராட்டு விழா வைக்கிறதுன்னு இருக்காரு. ஏன்னா தோத்ததுக்காக இந்த ஒரு விஷயத்துல இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சிருக்காருன்னா, தூத்துக்குடியில் ஸ்ரீநாத் அமைச்சர் இருக்காப்லையில அவர் வந்து ஒரு சும்மா அந்த பார்வையிடுறதுக்காக போயிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை சேர்ந்த சில பேர் வந்து நம்மளுடைய மீனவர்கள் தூத்துக்குடி மீனவர்களுடைய படகுகளை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இது குறித்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மத்திய உள்துறைக்கு கடிதமும் எழுதியிருக்காரு, பிரதமருக்கு கோரிக்கையும் வச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்காரு, ஐயா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க படகை மீட்கணும், அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மீனவ துறைக்கு வந்த கையோட திமுகவை சார்ந்த சில பேர் வந்து அவரை சுத்து போட்டு மிகப்பெரிய பஞ்சாயத்தாயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா திமுக வந்து முழுக்க இவங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் கூப்பிட்டு என்னப்பா அப்படிலாம் பண்றீங்க, படகு பறிமுதல் பண்ணவங்க தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க, நீங்களாம் யாருன்னு கேட்கும்போது நாங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வேற போட்டு உடச்சிட்டாங்க. இன்னும் பாருங்க அந்த விஷயம் பூதாகரமாக கிளம்பும். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம். நம்ம சேனல் வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.